இப்போ என்ன டைம் ஆகுது தெரியுமா? இன்னைக்கு என்ன நாளமே? பங்குனி உத்தரம். இன்னைக்கு வந்து முருகருக்கு ரொம்ப உகந்த நாள், பங்குனி உத்திரம்னு சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு 50 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணலான்ட்டு தான் இன்னைக்கு நாங்கள் அதோட vlog தான் நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் கோழி கூவும் போது நாங்களும் சேர்ந்தே எந்திரிச்சாச்சு. இன்னைக்கு எந்திரிச்சு வேலையாக என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளிக்கிற ப்ராசஸ் தான். ஏன்னா எங்கள் அம்மா ரூல்ஸ் போட்டாங்க, குளிச்சதுக்கு அப்புறம் தான் அடுப்பையே தொடணும்ன்ட்டு. என்னடா இவ இப்படி பில்டப் கொடுக்குறாளே, அப்படி என்னடா பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயிர் சாதம் தாங்க. இன்னைக்கு நாங்க ஒரு 50 பாக்ஸ்ல பேக் பண்ற மாதிரி தான் சமைச்சிருந்தோம். லாஸ்ட் இயருமே நாங்க இந்த தயிர் சாதம் தான் கொடுத்தோம். ஆனா என்னன்னா, நாங்க புழுங்கரிசியில செஞ்சு கொடுத்தோம். ஆனா இந்த வருஷம் நாங்க என்ன பண்ணோம்னா, பச்சரிசியில சமைச்சிருந்தோம். ஏன்னா லாஸ்ட் இயரே என்ன சொன்னாங்கன்னா, புழுங்கரிசியில செய்யாதீங்க, பச்சரிசியில வந்து தயிர் சாதம் செஞ்சீங்கன்னா நல்லாவும் இருக்கும், அதுவும் சாமிக்கு நீங்க செய்யறதுனா பச்சரிசியில சமைக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. பெரிய பானையில் தான் நாங்கள் சோறு வச்சுருந்தோம். சரி, அதிலே போட்டு தயிர் தாளிப்பெல்லாம் போட்டு கிண்டிடலான்ட்டு நினச்சோம். ஆனால் என்னென்னா சுத்தமாக கிண்டவே முடியல. ஏன்னா அது கிண்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நீளமான கரண்டி இல்லை. அதனால நாங்கள் 2 பாத்திரமாக பிரித்து எங்களுக்கு ஈஸியாக இருந்தது கிண்டுறதுக்கு. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு டப்பா ரெடி, எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் ஒரு விஷயம் என்ன பண்ணோம்னா, சோறு வந்து நல்லா ஆறுனக்கு அப்புறம் தான் நாங்கள் தயிர் போட்டு கிண்ட ஆரம்பித்தோம். இந்த சுடுசோறில் நம்ம தயிர் போட்டு கிண்டணும்னு வைங்களேன், ஒரு மாதிரி திரண்டு வர ஆரம்பிச்சிடும். அதனால நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணவே ஆரம்பித்தோம். இந்த தயிர் சாதம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் ஒவ்வொரு டப்பாவாக அதில் வைக்க ஆரம்பித்தாச்சு. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறனால இங்கே வேலை வந்து டக்குன்னு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த தயிர் சாதத்து கூடவே நாங்கள் வந்து ஒரு ஜூஸ் பாட்டில் அப்புறம் 2 ஃப்ளேவரில் வந்து பிக்கிள் ஆட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ்ஸு. கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு, இருந்தாலும் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ் இது. இதனால் இந்த ட்ரெஸ்ஸு சேரவே இல்லை எனக்கு. சரி, இன்றைக்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தான் உடம்பு குறைச்சதுக்கான பலனே தெரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. இதுதான் எங்கள் 3 பேரோட அவுட்ஃபிட்டு. நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு டேரெக்டாக போயாச்சு. வரும்போது எங்கள் அண்ணன் அந்த நாங்கள் பேக் பண்ணி வச்சுருந்த பையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் பேக் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு இந்த வேல்லாம் குத்திட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய வேல். பார்க்குறதுக்கே ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாருமே ரொம்ப அசால்ட்டாக குத்திட்டு இருந்தாங்க. சாமிக்காக பண்ணும்போது வலிக்காதுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த பால் குடம் தூக்குறவங்க, வேல் குத்திருக்கவங்க எல்லாம் டேரெக்டாக வடபழனி கோயிலுக்கு நடந்தே போவாங்க. அவங்க எல்லாருக்குமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த கர்ட் ரைஸ் அப்புறம் அந்த ஜூஸ் எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு கொடுத்தோம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து எல்லாருமே நிறைய இந்த ஜூஸ் பாட்டில்ஸ் தான் கேட்டாங்க. ஏன்னா நடந்தே அவ்வளோ தூரம் போகணும், நிறைய தாகம் தான் எடுக்கும் அவங்களுக்கு. நாங்களுமே எல்லாத்தையுமே ஹாப்பியாக கொடுத்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.